ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். மேத்யூஸ் காஸ்பல் சாப்டர் 6 verse 34. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படட்டும். அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடு போதும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நாளை தினத்திற்காக கவலைப்படாதிருங்கள். இன்றைக்கு நீங்க எதற்காக கவலைப்பட வேண்டுமோ, எதை நீங்கள் பொறுப்படுத்தி நல்ல முறையிலே நேர்த்தியாக செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்க. இன்றைக்குள்ள நாளையே நம்ம முடிக்காம நாளை தினத்தை குறித்து கவலைப்படுவதில் பிரயோஜனம் இல்லை. இன்னொன்று, ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் கவலைப்படாத முறையில கர்த்தர் உங்கள் தேவைகளை உங்களுக்கு சந்திப்பார். என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று அஞ்ஞானிகள் தேடுகிறார்கள். உங்களுக்கு இவைகளெல்லாம் தேவை என்பதை நம்முடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். நீங்கள் விசேஷித்தமானவர்கள். எனவே நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். The Lord God says, do not be worried or be anxious about tomorrow. Whatever you need to do for today, you take care of those things of the day. The Lord will take care of tomorrow. Because the Lord God says, He will supply all your needs when you seek the kingdom of God and His righteousness. Whatever may be your needs, it may be a physical need or a spiritual need or a financial need or a material need, whatever it may be. God will give you when you seek God. When you seek the kingdom of God and His righteousness. There are times people are worried about tomorrow, but you do not know tomorrow will take care of itself. You are a child of God. You are special for Him. And He will make sure that tomorrow's need will be met. You will have to believe and trust in God that when you seek Him and His presence, He will meet all your needs. We have seen in many people's life. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஏழை விதவை தன்னிடத்தில் இருந்ததான கொஞ்சம் மாவையும் கொஞ்சம் எண்ணெயும் வைத்து ஒரு அப்பத்தை சுட்டு அதை அவள் சாப்பிட்டு விட்டு அவளும் அவளுடைய குமாரனும் மரித்து விடலாம் என்று இருந்தார்கள். ஆனால் கர்த்தரோ தன்னுடைய தீர்க்கதரிசியாகிய எலியாவை அனுப்பி அவளை வாழ வைத்தார். There was a woman, she had only a little flour and oil. She wanted to make or bake a bread. She was thinking of dying after eating that bread with his son. But God sent the prophet Elijah to save her life and feed her forever. Today, you might be in the same situation. Do not be worried about tomorrow. God will do something supernatural in your life. God will send the word of God to you so that you will be revived. God will send the man of God so that your life will be saved. God will do miraculous things in your life and perform a miracle in your life. So you need to trust and believe in God. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள், அதனதன் பாடு அந்தந்த நாளுக்கு போதும் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு நீங்க இன்றைக்கு உள்ளதை குறித்து கவலைப்படாம
இன்றைக்குள்ள காரியங்களை செய்து முடிக்காம நாளை தினத்தை குறித்து கவலைப்பட்டால் அதில் பயனில்லை. எனவே ஆண்டவரை நம்புங்கள். ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சாரிபாத் விதவையுடைய வாழ்க்கையில அவளையும் அவருடைய மகனையும் நீர் பேர் ஆபத்திலிருந்து பாதுகாத்தீர், மரணத்திலிருந்து தப்புவித்தீர். அதே போல இந்த நாளிலும் அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று பலவிதமான கவலைகளோடு காணப்படுகிறார்கள். கர்த்தாவே, அவருடைய வாழ்க்கையை நீர்தாமே சீர்படுத்தி நிலைப்படுத்தி அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புத அடையாளங்களை செய்திடணும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்திடணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.